சூரி கதை நாயகனாக நடிச்சிருந்த கருடன் திரைப்படம் சமீபத்தில் தான் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தையும் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் சூரிக்காக நடிகர் சசிகுமார் நடிச்சிருந்தாரு. அவருடைய கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. சோ மேடையில் பேசிய சசிகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சூரிக்காக அவருடைய நட்புக்காக மட்டும் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு வேற எதுவும் இல்லை, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து நடிச்ச அந்த கதாபாத்திரம் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அந்த கதாபாத்திரத்தில் உங்களை தவிர வேற யாருமே நடிச்சிருக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு கொண்டாடுறாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இனிமே அவர் வெறும் காமெடியன் சூரி கிடையாது, அவர் கதையின் நாயகனா உயர்ந்துட்டாரு. கதையின் நாயகனா மக்கள் அவர் கொண்டாடுறாங்க. அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் பண்றாரு. கருடன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்கு என்ன தியேட்டருக்குலாம் கூப்பிட்டாரு. ஆனா நான் வரல, இது உன்னுடைய வெற்றி கம்ப்ளீட்டா, நீ தான் போய் பார்க்கணும், நீ தான் ரசிக்கணும், மக்கள் உன்னை கொண்டாடி தீர்த்து அந்த வெற்றியோட உச்சத்துல கொண்டு போய் உன்னை உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நாங்களாம் அனுபவிச்சிட்டோம், நீ இப்பதான் அனுபவிக்கிற, அதெல்லாம் உனக்கு என்னன்னு புரியணும். அப்போ ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று வரும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உன்னை அடுத்தடுத்து பொறுப்பா ஓட வைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அவர் தனியாக தான் அனுப்பின போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. மக்கள் அவர் நாயகனா கொண்டாடுறாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த மேடையில் சசிகுமார் பேசியிருக்காரு.